الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களில் சேர்ந்த தாபிஊன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று குழுமியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், எங்களுடைய குத்துபா பிரசங்கத்தில் தொடர்ந்து நாம் கியாமத் நாள் நெருங்கும் பொழுது ஏற்படுகின்ற அல்லது ஏற்பட்டு முடிந்த சிறிய அடையாளங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே முடிந்த ஜுமாவிலேயும் சில பல அடையாளங்களை நாம் பார்த்தோம். அதிலே ஒன்று, சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனிதர்கள் எல்லாம் பரிமாறப்பட்டிருக்கின்ற ஒரு சாப்பாட்டு சகனை நோக்கி வாருங்கள் சாப்பிடலாம், வாருங்கள் சாப்பிடலாம் என்று பக்கத்தில் இருப்பவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அந்த சகனுக்கு சாப்பிட வருவது மாதிரி இஸ்லாமியர்களை தாக்கலாம் வாருங்கள், அவர்களை நசுக்கலாம் வாருங்கள், அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடலாம் வாருங்கள், அவர்களுடைய பெண்களை மானபங்கப்படுத்தலாம் வாருங்கள், அவர்களுடைய பூமியை அபகரிக்கலாம் வாருங்கள் என்றெல்லாம் உங்கள் மீது படையெடுப்பார்கள் என்ற ஒரு விடயத்தை நாம் பார்த்தோம். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது சிறிய அடையாளங்களின் கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த கட்டத்திலேதான் நாம் எல்லோரும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை. இதை பற்றி பலரும் பலவாறாக கதைக்கக்கூடிய ஒரு கட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்? அவர்கள் யார்? அவர்கள் எங்கு தோன்றுவார்கள்? அவர்களுடைய பெயர் என்ன? இந்த பூமிக்கு அவர்கள் வருகின்ற நிலையில் எந்த மாதிரியான ஒரு நிலையிலே அவர்கள் தோன்றுவார்கள்? இந்த பூமிக்கு வந்தவர்கள் எத்துணை காலம் ஆட்சி செய்வார்கள்? ஆட்சி காலத்திலே அவர்கள் எதை சாதிப்பார்கள்? சகலதும் ஹதீசுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுமார் 30 சஹாபாக்களின் வாயிலாக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அறுதியிட்டு உறுதியாக சொன்னார்கள் என்றால், அன்இப்னி மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لو لم يبق من الدنيا إلا يوم
لَطَوَّلَ اللَّهُ ذَلِكَ الْيَوْمَ حَتَّى يَبْعَثَ فِيهِ رَجُلًا مِنِّي أَوْ مِنْ أَهْلِ بَيْتِي. இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் மீதம் இருக்கிறது, பாக்கி இருக்கிறது, மிச்சம் இருக்கிறது, எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு இருக்கிறது என்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட அந்த ஒரு நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லதவ்வலல்லாஹு தாலிகலியோ அதை நீடிக்க செய்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளை ஒரு நீண்ட நாளாக ஆக்குவான். எதுவரைக்கும் என்றால் ஹத்தா யபஅஸ ரஜுலன் மின் அஹ்லி பைத்தி, என்னுடைய அஹ்லுல் பைத்துடைய குடும்பத்தில் இருந்தே ஒரு மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமி பந்துக்கு மேலால் அனுப்பாத வரைக்கும் கியாமத்தினால் வராது. ஒரே ஒரு நாள் தான் மிச்சம் இருக்கிறது என்றாலும் கூட அந்த நாளிலேயாவது அவரை அனுப்பித்தான் அல்லாஹ் இந்த உலகத்தை அழிப்பான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வருகையை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய பெயர் என்னுடைய பெயராக இருக்கும். வஸ்மு அபீஹி இஸ்ம அபி, என்னுடைய தகப்பனாருடைய பெயர்தான் அவருடைய தகப்பனாருடைய பெயராகவும் இருக்கும். அப்படி என்றால் அவருடைய பெயர் என்னவாக இருக்கும்? முஹம்மத் இப்னு அப்துல்லா. என்னுடைய பெயர் அவருடைய பெயராக, என் தகப்பனுடைய பெயர் அவர் தகப்பனுடைய பெயராக இருக்கின்ற நிலையிலே அவர் இந்த உலகத்திலே தோன்றாமல் உலகத்திற்கு அழிவு வராது என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அன் உம்மி சலமத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா قالت قال النبي صلى الله عليه وسلم المهدي من عترتي من ولد فاطمه رضي الله تعالى عنها او كما قال عليه الصلاه والسلام. இந்த ஹதீஸ்கள் அபூ தாவூத் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேர்வழி காட்டப்பட்ட அந்த இமாம் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸலாம் என்னுடைய குடும்பத்திலிருந்து அவர்கள் தோன்றுவார்கள். அதிலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய பிள்ளைகளில் பரம்பரையில் இருந்து அவர்கள் தோன்றுவார்கள். 2 பிள்ளைகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு, ஒருவர் ஹசன், அடுத்தவர் ஹுசைன். இந்த இமாம் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸலாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பரம்பரையில் இருந்துதான் வருவார். இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏன் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பரம்பரையிலே இருந்து வருகிறார் என்றால், அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் கிழக்கு பகுதியிலே இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை கிலாபத்துடைய பொறுப்பை எடுத்துக் கொள்கிறார். இங்கே ஷாமிலே ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நான் தான் ஹலீஃபா என்று ஆட்சியை பிடிப்பதற்காக வேண்டி சிம்மாசனம் ஏறி இருக்கிறார். 6 மாதங்கள் உருண்டோடுகின்றன. மனிதர்கள் 2ஆக பிளவுபட்டு இஸ்லாத்திற்குள்ளேயே யுத்தங்களும் குரோதங்களும் விரோதங்களும் வளர்ந்து விடுமோ என்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே எந்த விதமான துனியாவுடைய ஆதாயமும் இல்லாமல் தன்னுடைய சிம்மாசனத்தை விட்டுக் கொடுத்து அந்த கிலாபத்துடைய பதவியை அப்படியே விட்டுவிட்டு அவர்கள் கீழே இறங்கி ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஆட்சியை ஒப்படைக்கிறார்கள். ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இந்த உலக முஸ்லிம்கள் இயங்கட்டும் என்ற ஒரே நல்ல நோக்கத்திற்காகவும் அல்லாஹுக்காக வேண்டியும் அந்த ஆட்சியை விட்டுக் கொடுக்கிறார்கள். எந்த இடத்திலே ஆட்சியை விட்டுக் கொடுக்கிறார்களோ அதே கிழக்கு பகுதியிலேதான் முழு உலகத்திற்கு முஸ்லிம்களுக்கு தலைவராக இமாம் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தோன்றுவார்கள். அங்கே அவர்கள் விட்டுக் கொடுத்தார்கள். இங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பிரதிபலனாக அவர்களுடைய பரம்பரையிலே ஒருவரை ஆட்சி பீடத்தில் அமர்த்துவான். அதை அமர்த்தாமல் உலக நாள் வராது என்ற கருத்தை தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பரம்பரையில் இருந்து இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தோன்றுவதற்கான காரணம் இதுவாகத்தான் இருக்கும் என்று அல்லாமா இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார். எனவே எப்படியோ இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார். அவர்களுடைய பேர் முஹம்மத் என்றிருக்கும். அவர்களுடைய தகப்பனுடைய பேர் அப்துல்லாஹ் என்றிருக்கும். அவர்கள் மஷ்ரிக் பகுதியிலே அவர்கள் தோன்றுவார்கள், கிழக்கு பகுதியிலே தோன்றுவார்.
ஈரான், ஈராக் போன்ற அந்த ஏரியாவிலே அவர்கள் தோன்றுவார்கள் என்று மஷ்ரிக் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவில் இருந்து பார்க்கின்ற பொழுது கிதாபுகளில் எழுதுகிறார்கள், அந்த பகுதியைத்தான் அது குறிக்கிறது. தஜ்ஜாலும் அந்த பகுதியில் இருந்துதான் தோன்றுவான். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்கள் வருகின்ற நிலையில் இந்த பூமி எப்படி இருக்கும்? கிதாபுகளிலே வர்ணிக்கிறார்கள், ஹதீஸ்களுடைய ஆதாரத்தை முன்வைத்து, கடைசி காலத்திலே குழப்பங்கள் இந்த பூமியிலே தலை விரித்து தாண்டவம் ஆடுகின்ற நிலையில் அவர்கள் தோன்றுவார்கள். எங்கு பார்த்தாலும் குழப்பங்களும் பசாதுகளும் பிரச்சனைகளும் தலை தூக்கி தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கும். வஞ்சிஷாரி புல், அநியாயம் மலிந்துவிடும், நிறைந்துவிடும். வகில்லத்தில் அது நீளம் குன்றிவிடும், குறைந்துவிடும். உலகத்திலே பெரும் பெரும் பலம் வாய்ந்த நாடுகள் எல்லாம், சக்தி உள்ளவர்கள் எல்லாம் பலகீனமானவர்களை ஒன்று சேர்ந்து ஆங்காங்கே நெசுக்கக்கூடிய அமைப்பிலே அவர்களுக்கென்று பாதுகாப்பு குரல் எழுப்புகின்ற யாருமே இல்லாமல் திண்டாடுகின்ற தத்தளிக்கின்ற நிலையில்தான் நீதியை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்புவார். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யம்லஉல் அர்த கிஸ்தன் வ அத்லா, இந்த பூமியை நீதத்தினாலும் நேர்மையினாலும் நியாயத்தினாலும் அவர்கள் நிரப்புவார்கள். யாரும் அஞ்ச தேவையில்லை, யாரும் பயப்பட தேவையில்லை. இன மதம் பேதம் பார்க்க மாட்டார்கள். எங்கு அநியாயம் நடக்கிறதோ அதை தட்டி கேட்பார்கள். முழு உலக மனிதர்களுக்கும் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள், அநியாயக்காரர்களை தவிர. அது யாராக இருந்தாலும் இதுதான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இந்த பூமியிலே செய்ய போகின்ற வேலை. எந்த மாற்று மதத்தினரும் அவர்களுடைய வருகையை நினைத்து அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பயங்கரவாதியாக இருப்பாரோ என்று யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீதியையும் நேர்மையையும் மனித உரிமையையும் இந்த பூ உலகத்திற்கு மேலால் அவர்கள் நிலைநாட்டுவதற்காகத்தான் அல்லாஹ்வால் அனுப்பப்படுவார். வாஸ்தவம் தானே? இந்த பூமிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தானே? இந்த உலகத்தை படைத்தவன் அவன் தானே? இந்த உலகத்திலே ஒரு வல்லரசு இருக்கிறது, நான் தான் இந்த உலகத்துடைய போலீஸ்காரன் என்று மாறுதட்டி சொல்லிக் கொள்கிறது. ஆனால் இன்னும் ஒரு வல்லரசை நினைத்து பயம் கொஞ்சம் வேறு அந்த உள்ளத்திலே இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் அப்படியே இயங்கும். ஒருவன் அடுத்தவனை நினைத்து பயப்படுகிறார், அவனும் இவனும் சேர்ந்து என்னை தாக்கி விடுவானோ என்று பயப்படுகிறார். ஆனால் இந்த முழு வல்லரசும் சேர்ந்தால் சின்ன சின்ன நாடுகள் என்ன செய்யும்? ஆயுத பலத்திலே, ஆள் பலத்திலே, பணபலத்திலே குறைவான இந்த நாடுகள் என்ன செய்யும்? ஒரு காலம் வரும் இந்த உலகத்திலே முழு வல்லரசுகளும் ஒன்று சேருவார்கள். அநியாயமாக சிறிய சிறிய பகுதிகளை இவர்கள் அநியாயம் செய்து அதை அபகரித்துக் கொள்வார்கள். அநியாயமாக படுகொலைகளை செய்வார்கள். அவர்களை எதிர்த்து கேட்க யாருமே இல்லை என்ற ஒரு நிலையில்தான் அவர்களை தட்டி கேட்பதற்காக அல்லாஹ்வால் அனுப்பப்படக்கூடியவர்கள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உலகத்திலே அப்படித்தான். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபிரௌன் எப்பொழுது அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் இந்த உலகத்தின் கடவுள்களுக்கெல்லாம் ஆக உயர்ந்த இறைவன் என்று சொன்னானோ, என்னை தட்டி கேட்பதற்கு இந்த உலகத்திலே எந்த கொம்பனும் இல்லை என்ற நிலைக்கு வந்தானோ, நான் எதை செய்தாலும் என்னை அடக்குவதற்கோ என்னை கேள்வி கேட்பதற்கோ யாரும் கிடையாது என்று எங்கு நினைத்தானோ, ஆண் குழந்தைகளை எல்லாம் கதற கதற துடிக்க துடிக்க பெற்ற தாய் பிறந்ததற்கு பின்னால் அவனிடத்திலே அறிவிக்க வேண்டும். அவன் கூசாமல் கிட்டத்தட்ட 1,00,000 ஆண் குழந்தைகளை கொலை செய்தான். ஏன்? நாளை இவன்தான் எனக்கு எதிரியாக வருவானோ என்ற பயம். இன்றும் அதைத்தான் யகூதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறு குழந்தைகளை கொன்றொழிக்கிறார்களே என்று உலகமே தத்தளிக்கின்ற நிலையில் அவர்கள் அதை திட்டம் போட்டு செய்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள்தான் எங்களின் எதிர்கால எதிரிகள். பெண்களை கொலை செய்வது ஏன்? இதற்கு பின்னால் எங்களுடைய எதிரிகளை அவர்கள் பெற்றெடுக்க கூடாது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதிரியான ஒரு நிலை, தட்டி கேட்க யாருமே இல்லாத
இந்த உலகமே தள்ளாடுகின்ற நிலையில் இந்த உலகத்தை படைத்தவன் இந்த அநியாயத்தை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. எனவேதான் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவதற்காக தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்திலே தோன்றுவார்கள் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அவர்கள் எப்படியான சந்தர்ப்பத்திலே வெளிப்படுவார்? இது முழு உலகளாவிய ரீதியிலேயும் அநியாயம் தலைவிரித்து ஆடுகின்ற நிலையில்தான் நீதியை நிலைநாட்ட வருவார்கள் என்பது ஒரு பக்கம் சரி. அரபு உலகத்திற்குள்ளே என்ன நடந்து கொண்டிருக்கும் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதையுமே விட்டு வைக்கவில்லை. ஒன்றன் பின் ஒன்றாக கச்சிதமாக இந்த பூமிக்கு மேலால் இப்படி 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 நடக்கும் என்று இந்த ஹுத்பாவுடைய ஆரம்பத்திலிருந்து இந்த தலைப்பின் ஆரம்பத்திலிருந்து எப்படி ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னதெல்லாம் இன்று நடந்து முடிந்து விட்டதோ, எங்கள் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறதோ, நிச்சயமாக இவைகளும் நடக்கப் போகிறது. இதிலே எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் عن ثوبان رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال يقتتل عند كنزكم ثلاثة كلهم ابن خليفة لا يصير ثم لا يصير إلى واحد منهم. உங்களில் ஒரு அரசருடைய ஒரு மன்னருடைய 3 பிள்ளைகள் பதவிக்காக வேண்டி சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலை வரும். உங்களுடைய பொக்கிஷங்களுக்காக வேண்டி, கஅபாவுடைய பொக்கிஷங்களுக்காக வேண்டி 3 ஒரே மன்னருடைய 3 பிள்ளைகள், தகப்பனுக்கு பின்னால் எனக்குத்தான் அந்த ஆட்சி வர வேண்டும், என்னுடைய தகப்பனுக்கு எந்த அதிகாரமும் எந்த விதமான பலமும் இருந்ததோ அதே பலம் அவருடைய இறப்புக்கு பின்னால் எனக்குத்தான் வர வேண்டும் என்று ஒரே மன்னருடைய 3 பிள்ளைகள் ஆட்சி பீடத்திற்காக வேண்டி தர்க்கம் செய்து சண்டை பிடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் யக்தத்திலும் இந்த கஞ்சிக்கும் என்று வருகிறதே. உங்களுடைய பொக்கிஷங்கள் என்றால் என்ன? இதுக்கு பல விளக்கங்களை எழுதுகிறார். ஒன்று, காபத்துல்லாஹுக்கு கீழால் மிகவும் விலை உயர்ந்த பொக்கிஷங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன, அல்லது புராத்து நதி தங்கமாக மாறப்போகின்றன. இது போன்று இன்னொரு கஞ்சி என்றால் இன்று நாம் எடுத்துக்கொண்டால் அது எரிபொருள், பெட்ரோலியம், இந்த மாதிரி ஒயில், இதுவும் ஒரு பொக்கிஷம் தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாலைவனமாக இருந்தது. ஜம்சம் தண்ணீரை தவிர மக்காவிலே எதுவுமே இல்லாமல் இருந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லுகின்ற பொழுது சில பொழுது சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கலாம். இங்கு என்ன பொக்கிஷம் இருக்கிறது? ஒரு நேரம் சாப்பிட்டால் மறுநேரம் சாப்பாடு இல்லாமல் திண்டாடிக் கொண்டிருக்கிறோம். 2 ஆடைகளை எடுத்து கீழே பக்கத்தை மறைத்து விட்டால் மேல் முதுகை மறைப்பதற்கு ஆடை இல்லாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற பொழுது சண்டை பிடிக்கின்ற அளவுக்கு அரேபிய தீபகற்பத்திலே என்ன பொக்கிஷம் கிடைக்கப் போகிறது என்று ஆச்சரியம் அடைந்திருப்பார்கள் அன்று சொல்லுகின்ற பொழுது. ஆனால் இன்று அரேபிய நாடை எடுத்துக்கொண்டால் செல்வத்திற்கும் செழிப்புக்கும் அவர்கள்தான் உதாரணம் காட்டப்படுகிறார்கள். இந்த நிலையில் நீங்கள் 3 பேரும் அந்த ஒரு அரசனுடைய பிள்ளைகள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலேதான் சும்ம தத்லுஉ ராயாத்து சூத் மின் கிபலில் மஷ்ரிக், மஷ்ரிக்கில் இருந்தே அந்த கிழக்கு பகுதியில் இருந்தே கருப்பு கொடிகளை ஏந்தியவர்களாக ஒரு படை வரும். அவர்கள் உங்களோடு யுத்தம் செய்வார்கள். அதிலேதான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் வந்து மக்காவிலே தவாப் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது மக்காமே இப்ராஹிமுக்கும் ருக்குனுல் யமானிக்கும் இடையிலே அவர்கள் வலம் வருகின்ற பொழுதுதான் அவர்கள் பையத்து செய்யப்படுவார்கள். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. நான் தான் மஹ்தி என்று பல 100 வருஷத்திற்கு முன்னால் எத்தனையோ மாயமான மஹ்திகள் வாழ்ந்து மறைந்து விட்டார். போலியான மஹ்திகள் தோன்றுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக அகீதாவுடைய விடயத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றும் கூட ஆங்காங்கே சில பகுதிகளிலே வாலிபர்கள் இதோ வந்து விட்டார்களா, இதோ வரப்போகிறார்களா, நாங்களும் போக வேண்டும், நாங்களும் யுத்தம் செய்ய வேண்டும். கிடையாது கண்ணியமான சகோதரர்களே. இன்னும் நடக்கவிருக்கின்ற அடையாளங்களை ஹதீசுகளுடைய ஆராய்ச்சியிலே பார்க்கின்ற பொழுது நீண்ட அடையாளங்கள் இன்னும் இருக்கின்றன. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே தெரியாது நான் தான் மஹ்தி என்று. அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
யுஸ்லிஹுல்லாஹு ஃபீ லைலத்தின் வாஹித். எப்பொழுது அவர்கள் மஹ்தி என்று பைஅத் செய்யப்படவிருக்கிறார்களோ அந்த இரவுதான் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பொறுப்பை எடுப்பதற்கான எல்லா வகையான ஆளுமைகளையும் அந்த இரவிலேதான் அவர்களுக்கு கொடுப்பான் என்றால், இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுதே அதிலே ஒன்றை எழுதுகிறார்கள். அவர்களுக்கே தெரியாது நான் தான் மஹ்தி என்று இருக்கின்ற நிலையில் எப்பொழுது பைஅத் செய்வார்களோ அந்த இரவிலேதான், ஒரு நாள் இரவிலேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு நான் தான் மஹ்தி, அந்த தகுதி எனக்கு இருக்கிறது என்பதை இல்ஹாமியத்தான முறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உணர்த்தி அவர்களை அனுப்புவான் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே கண்டவருடைய வாதாட்டங்களுக்கெல்லாம் இந்த உலகத்திலே எங்களுடைய வாலிபர்கள் ஏமாந்து விடக்கூடாது என்பதை நாம் இந்த இடத்திலே ஆழமாக மனதிலே பதிவு செய்ய வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படியே அவர்கள் வந்துவிட்டால் அவர்களோடு பையத்து செய்யுமாறு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைமைத்துவத்தை ஏகமனதாக கொடுக்குமாறு எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த பூமியை நீதத்தாலும் நேர்மையாலும் நிரப்புவார். அவர்களுடைய தலைமையிலே இஸ்லாமிய உலகம் ஒன்று சேரும். அந்த நேரத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை ரிவாயத் செய்கின்ற பொழுது, அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கஸ்வத்தி தபூக், தபூக் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் தனிமையாக ஒரு இடத்திலே அமர்ந்திருந்தார்கள். நான் அந்த இடத்திலே போனேன். சொன்னார்கள், 6 விடயங்களை சொல்லுகிறேன், கியாமத்தில் நெருங்கும் பொழுது அது நிச்சயமாக நடக்கும், அதை எண்ணிக்கொள். 6 விடயங்களை எண்ணிக்கொள் என்றார். நான் பட்டியலிடப் போகிறேன், நீ எண்ணிக்கொள், அதை நன்றாக பாடமிட்டுக்கொள். மௌத்தி, முதலாவது என்ன சொன்னார்கள்? எனது மரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துடைய அடையாளங்களை பட்டியல் போடுகின்ற பொழுது ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம், என்னுடைய மௌத், நான் மௌத்தாகிவிட்டேன் என்றால் நினைத்துக்கள், கியாமத்துடைய நான் நெருங்கிவிட்டது. ஒன்று. இரண்டாவது சொன்னார்கள், சும்ம ஃபத்ஹு பைத்துல் முகத்தஸ், இரண்டாவதாக பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும். அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்திலே வெற்றி கொள்ளப்பட்டது. அது மாற்று மதத்தினர்களுடைய கையிலே இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுதே அவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் பைத்துல் முகத்தஸ் இருக்கவில்லை, அது சமீபத்திலே வெற்றி கொள்ளப்படும் என்றார். சும்ம மூத்தான், ஒரு நோய் வரும். ஆட்டுக்கு நோய் வந்தால் எப்படி மந்தையோடு மலமளமளவென்று செத்து மடிந்து விடுமோ அது மாதிரி ஒரு தொற்று நோய் வரும். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் மேதைகள் தாஊன் அமவாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பலஸ்தீன் ஷாம் பகுதியிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஏற்பட்ட ஒரு நோயாகவும் இது இருக்கலாம். கொத்து கொத்தாக மனிதர்கள் இறந்து போய்விடுவார். சுமார் 25,000 சஹாபாக்கள் மாத்திரம் அந்த நோயிலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அப்படி குறுகிய நேரத்திலே அதிகமான உயிர்களை கொள்ளை கொள்கின்ற ஒரு நோய் வந்து அதிகமான மரணங்கள் ஏற்படும். இதையும் எண்ணிக்கொள். சும்ம இஸ்திஃபாபத்துல் மால் ஹத்தா யுக்தர் ரஜுலு 100 தீனாரின் ஃபயதில்லு ஸாஹிபா. செல்வம் எந்த அளவுக்கு அதிகரிக்கும் என்றால், யாராவது உங்களிடத்திலே வந்து ஏதாவது யாசகம் தாருங்களேன் என்று கேட்டால் நீங்கள் 100 தீனார்களை கொடுத்தாலும் அது செல்லா காசு இவ்வளவுதானா என்று உங்களை கோபத்தோடு பார்ப்பார். பிச்சைக்காரர்களுக்கு கொடுக்கும் பொழுதும் யோசித்து யோசித்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் அதனுடைய ஆரம்ப படிக்கு நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. பணம் அந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடும், அதிகரிக்கும், செல்வம் கொலிக்கும். 100 தீனார் கொடுக்கப்பட்டாலும் அதை குறைவாகவே எண்ணி உங்களை கோபத்தோடு பார்ப்பான் என்ற பொருள்பட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஒரு நிலை வந்து விட்டால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், கியாமத்துடைய நாள் நெருங்கிவிட்டது. சும்ம ஃபித்னத்துன் லா யபகா பைத்தும் மினல் அரபி இல்லா தஹலத்துஹு. குழப்பம் வரும், ஃபித்னா வரும், சோதனை வரும். எந்த அளவுக்கு என்றால் அரபிகளுடைய எந்த வீட்டையும் விட்டு வைக்காமல் அத்துணை வீடுகளுக்குள்ளேயும் அது புகுந்துவிடும்.
கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், ஃபித்னா என்கின்ற பொழுது அதை தமிழிலே சோதனை என்று நாம் மொழிபெயர்க்கிறோம். ஒரு பொருள் இருக்கும், அதை நாம் கையாள்வதிலே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களுடைய செல்வங்கள் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹ் சொல்லுவார். அந்த சொல்லுகிறார். எனவே பணம் இருக்கிறதே, அதை நாம் புலங்கும் விதத்திலே அது சோதனையா அல்லது நியாமத்தா என்று அதற்கு தீர்ப்பளிக்கப்படும். ஒரு மனிதன் இருக்கின்ற பணத்தை கொடுத்து சதகாத் செய்கிறான், ஜகாத் கொடுக்கிறான், சதகத்தும் ஜாரியா செய்கிறான் என்றால், உதாரணம் ஒரு பள்ளிவாசல் கட்டுகிறானா, சுவர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகையை கட்டுகிறான். சதகத்தும் ஜாரியா செய்து விடுகிறானா, மரணித்த பிறகும் அவருடைய வாசல்கள் மூடப்படாமல் அமல் வந்து கொண்டே போகும். அதை பாவத்தில் செலவழிக்கின்ற பொழுது அது ஃபித்னாவாக மாறுகிறது. இப்பொழுது எங்களுடைய கைகளிலே தவறுகின்ற இந்த கருவிகளை கூட எங்களுக்கு எடுத்துக் கொள்ளலாம். எந்த ஒரு வீட்டையும் விட்டு வைக்காமல் அத்தனை வீடுகளுக்குள்ளாலும் அந்த ஃபித்னா புகுந்துவிடும், அது நுழைந்துவிடும் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற ஃபித்னாவாகட்டும், இதற்கு பின்னால் வரவிருக்கின்ற ஃபித்னாக்களாகட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ஒரு நிலைமையும் ஏற்பட்டால் கியாமம் நெருங்கிவிட்டது என்பதற்குரிய அடையாளம் என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சும்ம ஹுதுனத்துன் தகூனு பைனக்கும் வ பைன பனில் அஸ்ஃபர் فيغدرون فيأتوكم تحت 80 راية تحت كل راية 12,000. இது மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றியதற்கு பின்னால் ஏற்பட போகிற நிகழ்வு என்பதாக முஹத்திஸீன்கள் தெளிவு எழுதுகிறார்கள். என்னவென்றால், அவர்கள் தோன்றி எங்கெங்கெல்லாம் அராஜகமும் அநியாயமும் அட்டூழியமும் நடக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் எதிராக போர் தொடுத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு கூட்டம் உங்களோடு ஒப்பந்தம் செய்திருப்பார்கள். ஹுதுனத் என்றால் அரபு அகராதியிலே பார்க்கின்ற பொழுது ஒரு தற்காலிக யுத்த நிறுத்த ஒப்பந்தம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. கிறிஸ்துவர்கள் சிலுவை தன்னுடைய அதை வணக்கமாக எடுத்துக் கொள்பவர்கள் உங்களோடு நாம் யுத்தம் செய்ய மாட்டோம் என்று அந்த சந்தர்ப்பத்திலே உங்களோடு அவர்கள் என்ன செய்வார்கள், உடன்படிக்கை செய்திருப்பார்கள். அது தற்காலிகமான ஒரு உடன்படிக்கையிலே இருக்கும். நீங்கள் அந்த உடன்படிக்கையை நம்பி மெய்மறந்திருப்பீர்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இவர்கள் சில உடன்படிக்கையுடைய நிபந்தனைகளின் அடிப்படையில் அவர்கள் இந்த படைக்கு கீழால் தான் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். இந்த நிலையிலே ஒரு மனிதன் என்ன செய்வானாம், ஒரு சிலுவையை கொண்டு வந்து யார் இதை வணங்குகிறாரோ அவர்தான் வெற்றி பெறுவார் என்று சொல்கின்ற நேரத்திலே ஒரு முஸ்லிமுக்கு வருகின்ற ஆத்திரத்திலே அவர் போய் அதை உடைத்து விடுவாராம். அந்த நேரத்திலேதான் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேருவார்கள். 80 கொடிக்கு கீழால் ஒன்று சேருவார்கள். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் அல் மல்ஹமா என்று வருகிறதே, கியாமத்து நெருங்குகின்ற பொழுது ஏற்படுகின்ற மிக பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கும் என்று. உடன்படிக்கையை மீறுவார்கள், செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறி விடுவார்கள். 80 கொடிக்கு கீழால் அவர்கள் ஒன்று திரளுவார்கள். ஒரு கொடிக்கு கீழால் 12,000 பேர் சேருவார்கள். ஒரு கொடிக்கு கீழால் 12,000 பேர். கழித்து கணக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 9,60,000 பேர் கொண்ட படையோடு ஷாமிலே இருக்கின்ற அந்த பகுதி மக்களோடு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையின் கீழால் இருக்கின்ற அந்த படையோடு போர் தொடுக்க திடீரென்று வந்து விடுவார். அந்த நேரத்தில் அவர்களை எதிர்த்து போராடுவார். அதிலே ஷஹீதாக்கப்படக்கூடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு எண்ணிலடங்காத நன்மைகளையும் அந்தஸ்துகளையும் வைத்திருக்கிறார். அந்த யுத்தத்திலே எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் அவ்வளவு திறந்த பெரும் படையோடு திடீரென்று வந்து புகுந்து, விடயத்தை நன்றாக கேட்டுக்கொள்ள வேண்டும், பச்சை மரங்களை கூட விட்டு வைக்காமல் வெட்டி சாய்த்து விடுவார். பச்சிலன் குழந்தைகள் என்று பார்க்காமல் குழந்தைகளை கூட கதற கதற கொன்றொழித்து விடுவார். பெண்களை எல்லாம் மானபங்கப்படுத்துவார். வீடுகளை எல்லாம் தரைமட்டமாக்குவார்கள். எல்லாம் ஹதீஸிலே வருகிறது. இந்த நேரத்திலே 4 அரபி கோத்திரங்கள் முருத்தத்தாக மாறிவிடுவார்கள். இனி இந்த மண்ணுக்கு மேலால் ஒரு இஸ்லாமியனாக வாழ்வதில் அர்த்தம் கிடையாது, புத்திசாலித்தனமாக நாம் செயல்படுவோம் என்று நினைத்து 4 அரேபிய கோத்திரங்கள் அப்படியே மலமளவென முருத்தத்துகளாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் ஒருபொழுதும் அவர்களுடைய தௌபாவை அங்கீகரிக்க மாட்டான் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப பயங்கரமானது. லட்சக்கணக்கான மனிதர்கள் கொலை செய்யப்படுவார், அநியாயம் நடக்கும்.
ஒரு அட்டூழியம் நடக்கும். அது யார் யாருக்கு செய்வதாக இருந்தாலும் அநியாயம் அநியாயம் தான், அநீதி அநீதி தான். இறுதியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைக்கு வெற்றியை கொடுப்பான். வெற்றி அடைந்து விடுவார். அந்த வெற்றி கணிப்பிலே இருக்கின்ற ஏனைய பகுதிகள் இந்த கட்டத்திலேதான், இது கடைசி கட்டம். அந்த நேரத்திலே இஸ்தான்புல் இருக்கிறதே துருக்கியுடைய தலைநகர், அது யகூதிகள் நசராணிகளுடைய கையிலேதான் இருக்கும். இதற்கு பிறகுதான் அந்த படையோடு யுத்தம் நடைபெறும். அதிலேயும் இந்த இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படை வெற்றி கொள்ளும் என்று ஹதீஸிலே வருகிறது. என்றால் இப்பொழுது இன்றைக்கு நாளைக்கு இது நடப்பதற்கு சாத்தியமில்லை என்று இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு புரிய வருகிறது. நாம் இந்த உலகத்திலே ஜீவிய காலத்தில் வாழுகின்ற பொழுது நடக்குமா இல்லையா என்பது சந்தேகம். எனவே இந்த விடயங்களை போட்டு அலட்டிக் கொண்டு நாங்களும் போக வேண்டும், நாங்களும் யுத்தம் செய்ய வேண்டும். இல்லை கண்ணியமானவர்களே, யுத்தம் என்றால் என்ன? வீணாக ஒரு மனிதனை கொலை செய்வதோ ஒரு நாட்டை அபகரிப்பதோ அல்ல. எங்கு அநியாயம் நடக்கிறதோ அதை தட்டி கேட்பதற்கு மாத்திரம்தான் யுத்தத்திற்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கிறது. அது யாராக இருந்தாலும் சரி, அநியாயத்திற்கு இந்த உலகத்திலே இடம் கிடையாது. அங்கு இஸ்தான்புல்லை கைப்பற்றிக் கொண்டு அந்த கனிமத்தை பொறுக்கும் பொழுதே ஒரு சப்தம் வரும், இதோ தஜ்ஜால் தோன்றிவிட்டார். அதோடு பெரிய அடையாளங்கள் ஆரம்பிக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது ஷைத்தானுடைய வேலை. அவன் மனிதர்களை பயமுறுத்துவதற்காக வேண்டிய ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்பி விடுவான். உண்மையிலே தஜ்ஜால் வந்திருக்க மாட்டான். ஆனால் இஸ்தான்புல் கைப்பற்றப்பட்டு 7 மாதங்களுக்குள்ளால் அவன் வந்து விடுவான் என்றார். அவர்கள் திரும்பவும் ஷாமை நோக்கி, புனித பூமியான அந்த பலஸ்தீன், அந்த ஷாம், அந்த சிரியா இருக்கிறதே, இதை நோக்கி வருவார்கள். அந்த 99,60,000 பேர்கள் படை திரட்டிக் கொண்டு வருகின்ற பொழுது முஸ்லிம்கள் சிரியாவிலே இருக்கின்ற டமஸ்கஸ் என்று இப்பொழுது அழைக்கிறோமே, டிமிஷ்கி என்று அரபியிலே ஹதீஸிலே வருகிறது, அந்த இடத்திலேதான் அவர்கள் முகாமிட்டிருப்பார்கள் என்பதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்லியமாக சொல்லி வைத்திருக்கிறார். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கருவூலங்களை எல்லாம் பொறுக்கும் பொழுது கூட அந்த கனிமத்தை பார்த்து எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் இம்மியளவாவது சந்தோஷம் வராது. காரணம் என்ன தெரியுமா? இதோ தஜ்ஜால் வந்து விட்டான் என்ற அந்த அசரீரி சப்தம் வந்த உடனே எல்லோரும் திகைத்து நிற்பார்கள். ஓடோடி வருவார்கள் ஷாம் தேசத்தை நோக்கி. உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய மனைவி மக்களை அவன் வழிகெடுக்க போகிறான் என்றெல்லாம் அந்த இபிலிஸ் பரப்பி விடுவான். உடனடியாக ஷாமுக்கு வருவார்கள். ஷாமுக்கு வந்ததற்கு பின்னால் தான் தஜ்ஜால் இந்த உலகத்திலே தோன்றுவான். அவன் தோன்றுவான், எப்படி தோன்றுவான், அவன் இந்த உலகத்திலே எங்கு இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான் என்பதெல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக துல்லியமாக சொல்லி தந்திருக்கிறார்கள். ஈமானை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தருணமாக அந்த தருணம் இருக்கிறது. இந்த உலகத்திலே யாராலும் அவனை எதிர்த்து போரிட முடியாது. அவனை எதிர்த்து போரிடுவதற்கென்றே அல்லாஹ் ஒரு மகானை வைத்திருக்கிறான். அதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் எப்படி இறங்குவார்கள், எங்கு இறங்குவார்கள், இறங்கும் பொழுது என்னென்ன நடைபெறும், தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் இன்னும் என்னென்ன அறிகுறிகள், அடையாளங்கள் இந்த உலகத்திலே நடைபெறும் என்பதை எல்லாம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பிரசங்கம் பெரும் அடையாளங்களில் இருந்து ஆரம்பிக்கும். அதிலிருந்து அந்த தொடர்ச்சியாக இந்த உலகம் அழிக்கப்படும் வரைக்கும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டம் கட்டமாக சொல்லி தந்த விடயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எங்களுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? சொல்லப்படக்கூடிய அத்துணை விடயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் ஒரு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அது நடக்கும் வரைக்கும் நாம் இருந்தோமா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த அல் குர்ஆன் வசனம் என்ன சொல்லுகிறது? ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை உள்ளபடி பயந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுங்கள். இத்துணை அடையாளங்களும் அறிகுறிகளும் வந்து இறுதியிலே என்ன நடக்கப் போகிறது? இந்த உலகம் அழிக்கப்பட போகிறது. அழித்ததற்கு பின்னால் என்ன? இன்னும் ஒரு உலகத்திற்காக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். அங்கு விசாரிக்கப்படுவீர்கள். நன்மை செய்தவர்களுக்கு அங்கு சுவர்க்கம் இருக்கிறது, பாவம் செய்தவர்களுக்கு நரகம் இருக்கிறது. அந்த நாளைக்காக நீங்கள் எதை தயாரித்து சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்திக்கட்டும் என்று அல்லாஹ் எங்களுடைய சிந்தனையை தூண்டுகிறான். எனவே மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த நாளை மையமாக வைத்து இந்த உலகத்தில் அல்லாஹுவால் அமானிதமாக தரப்பட்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையை நாம் அல்லாஹுக்கு பொருத்தமான அமைப்பிலே கழிக்க முயற்சி செய்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயா. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித் தருவாயா.
எங்களுக்கு கல்வி போதித்து நிலைமைக்கு எங்களை உருவாக்கி உயர்த்தி உஸ்தாத்மார்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயா. கெட்ட பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயா. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்தருள்வாயா. விசேஷமாக பலஸ்தீனிலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த முஸ்லிம்களுக்குள்ள எல்லா வகையான உதவிகளையும் நீ கொடுத்தருள்வாயா. உலகத்தாலும் கைவிடப்பட்ட நிலைமையில் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் இப்பொழுதா இன்னும் கொஞ்ச நேரத்திலா இந்த உயிர் போக போகிறது என்று அவர்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரஹ்மானே, யா அல்லாஹ், அவர்களுடைய யார் யாரெல்லாம் குடும்பத்தினர்கள் இறந்து விட்டார்களோ அவர்களை ஷஹீதுகளாக நீ எழுப்பி விடுவாயாக. அந்த ஷஹாதத்துடைய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்களை நீ குணமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு எல்லா வகையான தேவைகளையும் நீ பூர்த்தி செய்து கொடுத்தருள்வாயாக. உலகத்தில் எங்கெங்கெல்லாம் அநியாயமும் அட்டூழியமும் நடக்கிறதோ அத்துணை அநியாயங்களையும் இல்லாமலாக்கி விடுவாயாக. அந்த அநியாயக்காரர்களுக்கு ஹிதாயத் இருந்தால் கொடுத்து விடு, அல்லது அவர்கள் இந்த உலகத்திலிருந்து அழித்து விடுவாயாக. எங்கள் அனைவர்களுடைய கடைசி முடிவுகளையும் நல்ல முடிவாக ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய நாட்டு நிலைமைகளை நீ சீராக்கி அருள்வாயாக. வறுமை, கஷ்டம், பஞ்சம், பட்டினியை விட்டும் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்தருள்வாயாக. இனங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை தந்தருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து அதே ஈமானோடு கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பாக்கியமான மௌத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.